அந்த மாத்திரை வந்து ஃபோனில் வச்சு உடைக்க முடியாது, ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி மாத்திரையை உடைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. வாங்க அதை உடைக்க முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். வாங்க. இந்த மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாத்திரை. லூஸ் மோஷன், வாமிட்டிங் அந்த மாதிரி ஆச்சுன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாத்திரை. சரிங்களா? மாத்திரை நான் இன்னும் ஓப்பன் பண்ணலை, பாருங்க. ஓப்பன் பண்ணுறேன். மாத்திரையை நான் எடுத்துட்டேன். இந்த காசை வந்து மாத்திரை உள்ள வைக்கிறேன். பார்த்துக்கோங்க. ஏடிஎம் கார்டு, சரிங்களா? அவ்வளோதான். இது உடையுதா இல்லையான்னு நீங்களே பாருங்க. வந்து ஒரு சில தப்பான ஆள்கள் தப்பான விஷயங்களை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. பார்த்துக்கோங்க. மாத்திரை வந்து பவுடர் ஆயிடுச்சு. இதை வந்து பண்ணவே முடியாது. நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வந்து ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்த முடியும். அதை பயன்படுத்த தெரியாதவங்க தப்பான கண்ணோட்டத்தில் அதை பார்த்துட்டு இதை தப்பாக வெளியே பரப்புகிறாங்க. ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா மாத்திரையை எப்படி ஃபோனில் வச்சு உடைக்க முடியும், அதுவும் ஏடிஎம் கார்டு வச்சு எப்படி யூஸ் பண்ணி உடைக்கிறாங்கன்னு கேட்டாங்க. பாருங்கள், பிளாஸ்டிக் கார்டு தான், சரிங்களா? ஏடிஎம் கார்டு தான், சரிங்களா? நான் பாருங்கள், பவுடர் ஆகிடுச்சா மாத்திரை? உங்கள் கண்ணு முன்னாடி தான் பண்ணியிருக்கோம், சரிங்களா? தப்பான விஷயத்த யாரும் பரப்பாதீங்க. மக்கள் தப்பான விஷயத்த பரப்பும் போது நீங்கள் நம்பாதீங்க. பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், பவுடர் ஆகிடுச்சு மாத்திரை. இந்த மாத்திரையை வந்து குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம், கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இது எதுக்காகனா வாமிட் எடுத்தால் இந்த மாத்திரை கொடுப்பாங்க, சரிங்களா? தேங்க்யூ.